திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம், நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று மிக பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக முதலமைச்சர் பெருமிதத்தோடு 1 லட்சம் கோடிக்கான ஒப்பந்தங்கள் இப்போதே கிடைத்துவிட்டதாக கூறியிருக்கிறார். அது தொடர்பான அந்த ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்பது குறித்த முழு விவரங்களும் நாளை அவருடைய பேச்சில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதோடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற 2-3 முக்கியமான விஷயங்களும் இதில் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. முதலாவதாக, இந்த தமிழக அரசு என்பது நலத்திட்டங்களை நிறைவேற்றும் அரசாக மட்டுமல்லாமல் தொழில் வளர்ச்சிக்கான ஒரு மாநிலமாகவும் இந்த மாநிலம் திகழ்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்வி அறிவு, திறன் அறிவு மிகுந்த ஒரு மாநிலமாகவும் தொழில் முதலீட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாகவும் தமிழகம் திகழ்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார் இன்றைக்கு தன்னுடைய பேச்சில். அதே போல தொழில் நல்லுறவு நிலவுகிற ஒரு மாநிலமாகவும் தமிழகம் இருக்கிறது அப்படிங்கிறது முதலமைச்சருடைய பேச்சில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு கருத்தாக அமைந்திருந்தது. தொடர்ந்து தமிழகம் குறித்து கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட ஒரு விமர்சனமாக இருந்தது மின் பற்றாக்குறை அப்படிங்கிறது. இப்போ முழுமையாக மின் பற்றாக்குறை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. கூடிய விரைவில் மின் மிகை மாநிலமாகவும் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தேசிய அளவில் தனிநபர் சராசரி தேசிய அளவை விட 1.5 மடங்கு கூடியிருக்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை இன்னைக்கு தன்னுடைய முன்னுரையாக தன்னுடைய அந்த உரையில பேசியிருக்கிறாங்க. அது குறித்தும் இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு ஏற்படுத்தியிருக்கின்ற நம்பிக்கைகள், அது எந்த அளவிற்கு இதுல முதலீடுகள் வருகிறது, அதனால் ஏற்பட போகின்ற தொழில் வளர்ச்சி மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கான நலன் அல்லது வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த நேர்பட பேசு நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கிறோம். இன்றைய விருந்தினர்களாக நம்மோடு இணைகிறார்கள் சோமவல்லியப்பன், முதலீட்டு ஆலோசகர், அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன், முன்னாள் IAS அதிகாரி தேவசகாயம், அதே மாதிரி தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய கோவை தலைவராக இருக்கின்ற ஜேம்ஸ். கூடுதலாக நம்மோடு இணைகிறார் தொழில் முனைவோராக இருக்கிற கணபதி. அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதல்ல நம்ம முதலமைச்சருடைய இந்த பேச்சிலிருந்து தொடங்கலாம். உங்களுடைய பார்வையில் முதலமைச்சர் கொடுத்திருக்கிற இந்த அறிக்கைகள், அவர் கொடுத்திருக்கிற இந்த முன்னோட்டமான ஒரு பேச்சு என்பது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த டார்கெட்டை முதல் நாளில் நம்ம அதற்கு முன்னதாகவே அச்சீவ் பண்ணிட்டோம். 1 லட்சம் கோடிக்கு மேலான ஒரு முதலீடு வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு அம்சத்தோட இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. பார்ட்னர் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாருமே வந்திருக்கிறாங்க. 1000 வெளிநாட்டு விருந்தினர்களும் முதலீட்டாளர்களும் 4000 உள்நாட்டு முதலீட்டாளர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இது போன்ற ஒரு மாநாடு நடப்பதையும், இந்த மாநாட்டுக்காக செய்யப்பட்ட ஏற்பாடுகள், இதற்காக செய்யப்பட்ட விளம்பரங்கள், இது எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். தமிழ்நாடு போன்ற ஒரு நன்றாக வளர்ந்திருக்கிற, தொடர்ந்து வளர வேண்டிய ஒரு மாநிலத்திற்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லா வகையான வளர்ச்சியும், விவசாய வளர்ச்சி, மேனுஃபேக்சரிங்கில் வளர்ச்சி, சர்வீஸ் செக்டார் வளர்ச்சி போன்ற எல்லா பொருளாதார வளர்ச்சியிலும் தேவைப்படுகிற ஒரு நேரத்தில் தாமதமாக வேணும். இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்பது நடந்து முடிந்திருப்பது, நாளையும் நடக்கவிருக்கிறது, ஒரு நல்ல குறியீடாக நான் பார்க்கிறேன். இந்த மாநாட்டின் மூலமாகவே வரப்போகிற பணம் தவிர இது போன்ற ஒரு மாநாடுகள் நடைபெறுகிற பொழுது மொத்த அரசினுடைய கவனமும் இதன் மீது வரும். ஒரு கமிட்மெண்ட், டாப் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேண்டும் என்று சொல்லுவாங்க கார்ப்பரேட்டில். அதுபோல் இது கவர்மெண்ட்டினுடைய ஹெட்டுக்கு இதில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறது என்று தெரிகிற போது அத்தனை துறைகளும் என்ன செய்ய வேண்டுமோ இதற்காக செய்வாங்க. அரசு தலைமை கவனத்தோடு இருக்கிறது, இதில் அதிக கவனம் செலுத்துகிறதுங்கிறது முதலீட்டாளர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு, இவர்களே இதில் இவ்வளோ அக்கறையாக இருக்கிறார்கள் என்று. இது போன்ற சமயங்களில் தான் அந்த ஒன் டைம் டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஒரு வழக்கமாக இருக்கிற இதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது என்று பல்வேறு தளங்களில் பல்வேறு தரப்புகளில் சொல்லப்படுகிற காரணங்கள் எல்லாம் ஒன்றாக நோக்கப்பட்டு சில பெரிய முடிவுகள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இது போன்ற மாநாடு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாநாடாக நான் முதல்ல பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலீட்டாளர்களை ஈர்க்கின்ற மாநாடாக இருக்கிறதா, அல்லது முதலீடு வந்ததுக்கு பிறகு தொழிலாளர்களுக்கான வாய்ப்புகளை அல்லது தொழில் வாய்ப்புகளை எவ்வளவு தூரம் ஏற்படுத்த போகிறது, வேலை வாய்ப்பை எப்படி ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்குது இல்லையா கூடவே? இல்லை, இதாவது நீங்க முதல்ல திரு வள்ளியப்பன் சொன்னது போல இந்த மாநாடு நடக்கிறது நிச்சயமா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இது முன்னாடியே செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தாலும் இப்ப பெட்டர் லேட் தென் நெவர்
அட்லீஸ்ட் இந்த மாநாடு வருது, தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பிராண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். இல்ல இந்த காலதாமதம் அப்படிங்கிற தொடர்ந்து விமர்சனம் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் கூட என்ன தொழில் துறையில் இருக்கிற ஒரு சில வல்லுநர்கள் சொல்றது 2013 தான் அவங்க வந்து விஷன் டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க 2023க்கு. அதற்கு பிறகு பல அரசியல் காரணிகளால இப்போ நீங்க வந்து மத்திய அரசுல ஆட்சி மாற்றங்கள் உள்ளிட்ட பல விஷயங்கள் நடந்தாலும் கூட ஒரு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். ஆனாலும் அதுக்கு முன்னதாகவே நடத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் நோட்ல அதை பார்க்க முடியும். இல்ல பாசிட்டிவ் நோட்ல நடத்துறதுங்கிறது ஒரு பாசிட்டிவ் நோட், அது வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதுக்காக முதல்ல ஒரு அரசு, புதிய அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு முதல் ஆண்டில் இதை நடத்தினால் வரும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் இதே நபர்கள் தான் இருக்க போகிறார்கள், அதனால வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்களை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த முதல் வருஷம் 2வது வருஷத்துல யூஸ்வலா வைக்கிறது. பிளஸ் இந்த விஷன் 2023 டாக்குமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் சமிட்டுக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. விஷன் 2023 டாக்குமெண்ட்ல தமிழ்நாட்டினுடைய அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாங்க என்னெல்லாம் செய்ய போகிறோம் என்று அதையும் அது வந்து முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த டாக்குமெண்ட் இல்லாததுனால நம்ம அரசு தரப்புல சொல்ற ஒரு முக்கியமான கருத்தை நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த அரசு பொறுப்பேற்ற போது நிதி நிலைமையும் சரி, மின் நிலைமையும் சரி, மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அப்போ வந்து ஒரு மாநிலம் வந்து பின்தங்கிய ஒரு நிலையில இருந்துச்சு. அந்த சூழல்ல அவங்களுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டது. தொழில் முதலீட்டாளர்கள் இப்ப வந்து பணம் இங்க இன்வெஸ்ட் பண்ணனால அதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறது அது வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து தான். ஆனால் நீங்க சொல்ற மாதிரி 13-14ல பிறகு சில அரசியல் பிரச்சனைகள் ஏற்பட்ட அந்த காரணத்தினால் இது தாமதமாக, ஏற்கனவே வந்து 2013ல முதல்ல பிளான் ஆகி அப்புறம் 2014ல பிளான் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இது வந்து மாற்றி இடைப்பட்ட காலத்திலேயே வந்து அதிகாரிகள் வெளிநாடுகளுக்கு போய் முயற்சிகள் தொடர்ந்து இருக்காங்க. அதனால வந்து இது இன்று நடக்கிறது, இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். அது வந்து ஒரு தனி டிபேட்டுக்கு ஒரு டாபிக், இது முன்னாடி நடத்திருக்கலாமா இல்லையாங்கிறது. நீங்க எம்ப்ளாய்மெண்ட் பத்தி கேட்டீங்க. மிக முக்கியமான ஒன்று ஞாபகம் வைக்கணும். முந்தைய காலத்தின் ஒரு யாட்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு இன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற முதலீட்டுக்கும் வேலை வாய்ப்புக்கும் இருக்கிற தொடர்பு உலகம் முழுவதும், இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, மாறிக்கொண்டு வருகிறது. முன்னாடி எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1000 கோடி முதலீடு வந்ததுன்னா குறைந்தபட்சம் ஒரு 4000-5000 வேலைகள் வரும். சமீபத்தில் தமிழ்நாடு அரசே வந்து சென்ற ஆண்டு, அதுக்கு முன்பு 2013-14 கையெழுத்திட்ட ஒப்பந்தங்கள்ல பாத்தீங்கன்னா அதுலயே வந்து பிராக்கெட்ல அவங்க எவ்வளவு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி முதலீட்டுக்கு 8500 வேலை வாய்ப்பு வரும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1.2-1.3 ஒரு கோடிக்கு 1.2 ஜாப்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த 1,12,000 கோடி அதுக்கு மேலேயே எக்ஸீட் ஆக போது, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி வரைக்கும் போகுங்கிறாங்க. இந்த டோட்டலை நம்ம எடுத்துக்கிட்டா கூட இது வந்து வேலை வாய்ப்பு, ஏன்னா many of them are high technology areas. சோ உங்களுக்கு 700 கோடிக்கு ஒரு ஃபேக்டரின்னு பார்த்தாக்கா மொத்தம் அதுல 50 பேர் தான் வேலை செய்யறாங்க. கூடுதலாக மற்ற துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு அதோடு சேர்ந்து வேலை வாய்ப்பு டவுன்ஸ்ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல, டவுன்ஸ்ட்ரீம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா முதலீடு அப்படிங்கிறது வந்து தொழிலதிபர்களுக்கானது தான். 6000 கோடி அப்படிங்கிறது அது வந்து மக்களுக்கான பணமா வரும். எம்ப்ளாய்மென்ட் மட்டும் வச்சு நீங்க எடை போட முடியாது. ஏன்னா இப்ப நீங்க வருவாய் மாநில அரசுக்கு வருவாய் வருவதற்கும் அதுவும் வந்து நமக்கு முக்கியம் தான். சோ நீங்க உங்களுக்கு சப்சிடி, உங்களுக்கு மானியம் கொடுப்பதற்கு, உங்களுக்கு இலவச திட்டங்கள் நடத்துவதற்காக அரசுக்கு வருமானம் வேண்டும். சோ நீங்க வெறும் வேலை வாய்ப்பு கொடுக்கும் தொழில் மட்டும்தான் நம்ம அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. முதலீடு நிறைய வந்துச்சுன்னா நிச்சயமாக அரசுக்கு வருவாயும் அதிகம் வருவான ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும். தேவசாயம் நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது வந்து பெரிய அளவிற்கு நம்பிக்கைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து ஒரு தமிழகம் குறித்த உலகளாவிய பார்வையை, ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நம்பிக்கை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. நம்பிக்கை கொடுத்துருக்குன்னு சொல்லாதுங்க. நம்பிக்கை இந்த மாதிரி டிராமா ஷோ பண்றது ஜெனுவின் இன்வெஸ்டர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுக்காது. அது எப்படி நான் பிளண்டா சொல்றேன். இல்ல ஒரு முயற்சி எடுக்கறாங்க, ஒரு லட்சம் கோடி அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை வருது. முதலீடுங்கிறது 1000 கோடி முதலீடு, 10,000 கோடி முதலீடு ஒரு சீரியஸ் பிசினஸ். இந்த டிராமா பார்த்து யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல இது டிராமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையே ரொம்ப அதிகமா தோணுது. ஒரு நிமிஷம், நான் லெட் மீ கம்ப்ளீட், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதாவது ஒரு ப்ராஜெக்டை அனலைஸ் பண்ணி, கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணி, டியூ டெலிஜென்ஸ் பண்ணி, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு அதுக்குள்ள கம்ப்ளீட் எஃபெக்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஒரு ரியல் ஜெனுவின் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான்.
யாரோ பேசுறாங்க, ஏதோ பெரிய பெரிய இது பண்றாங்கன்னு சொன்னாங்க, யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, ஆனா இதுக்கான ஒரு முதல் இல்ல சார், ஒரு வாயில் கதவா நீங்க வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம், ஒரு செமினார் நடத்துறாங்க இந்த துறைகள்ல தமிழகத்துல இந்த வாய்ப்புகள் இருக்கு. வாயில் கதவு இல்ல, செமினார் நடத்துறதும் டிஸ்கஷன் நடத்துறதும் இன்டராக்ஷன் நடத்துறதும் நார்மல், அது பண்ணணும். தட்ஸ் an ongoing business. ஆபீசஸ் கலெக்டிவா எல்லா அதிகாரிகளையும் சந்திக்க முடியுது ஒரு இடத்துல. எல்லாரையும் ஒரேடியா 10,000 பேர் சந்திக்க வேண்டியது இல்ல, அவ்வளவு தேவையும் இல்ல. நீங்க ஒரு தொழில் முதலீட்டுக்கு வர்றீங்க, அந்த தொழில் சார்ந்த எந்தெந்த அதிகாரிகள் அது allow me to complete say. நான் வந்து இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டரா இருந்திருக்கேன். கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு குரூப் மீட்டிங் வைக்கிறது, டிஸ்கஷன் பண்ணுறது, டிபேட் பண்ணுறது, ஸ்டேட்டை பற்றி அவங்களுக்கு சொல்கிறது எல்லாமே கண்டினியூஸ் ப்ராசஸ். இது ஒரு பெரிய ஒரு அளவில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணி இன்றைக்கு வந்து வெளியே இருந்து பார்க்குறவங்க இது லுக் லைக் எ பார்ட்டி ஃபங்க்ஷன். இன்னைக்கு டிரைவ் பண்ணிட்டு போய் டிரைவரும் அதான் சொல்கிறான், சார் ஏடிஎம்கே ஃபங்க்ஷன் இருந்தா இது முதலீட்டாளர் மாறானு என்கிட்ட கேட்குறான், டிரைவர் கேட்குறான்ட்ட. இந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்க பொதுவாகவே எல்லா இடங்களிலும் அரசியல் கட்சிகளுடைய தொண்டர்கள் செய்யற ஒரு விஷயம். அரசியல் கட்சியில் நான் அரசியல் கட்சியில் இல்லை. என்ன ஒன்று, இது வந்து இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது வந்து மோடி தான் ஸ்டார்ட் பண்ணுது, வைப்ரண்ட் குஜராத் தான் ஸ்டார்ட் ஆனது. இது அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. என்ன ஒன்று முக்கியமான கருத்து சொல்லுன்றேன், நீங்கள் மோடி இதே மாதிரி தான் பண்ணார். போன வருஷம் மேக் இன் இந்தியா ஒரு 10 பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஸ்டேஜில். அதே மாதிரி 2 மாதத்துக்கு முன்னால் டிஜிட்டல் இந்தியா கூட அதே 10 பேரை கொண்டு வந்து நிறுத்திட்டார். அதே மாதிரி இவங்களும் ஒரு 10 பேர் கொண்டு ஸ்டேஜில் நிறுத்திட்டாங்க. இந்த 10 பெரிய தொழிலதிபர்கள் தான் நாட்டை வளர்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா? அதாவது இட்ஸ் எ கலெக்டிவ் கம்ப்ளீட் ப்ராசஸ். அதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு சில முதலாளிகள் எங்கேருந்து வராங்க இப்படியே வராங்கன்னு ஒரு மாதிரி ஒரு மாயை உருவாக்கி, இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிளைமேட் இல்லை. ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் தான் இப்ப திரும்ப வராங்க. ரெண்டாவது 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடின்னா என்ன அர்த்தம்? 1 லட்சம் கோடி வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் 1 லட்சம் கோடி? புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இப்போ வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு என்ன வேல்யூ? அதெல்லாம் சரிதான். ஏதாவது நீங்க ஒரு விஷயம் சார், இதுல நீங்க சொல்ற பாயிண்ட் நான் எடுத்துட்டேன். இப்போ இந்த இன்னைக்கு தொழிலதிபர்களோட நாங்க உரையாடிய போது நிறைய இப்போ நீங்க வந்து இன்டர்நேஷனலா ஒரு உலகளாவிய அளவுல தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்து அமெரிக்கால இருந்து ஐரோப்பியால இருக்கிற அவங்க நண்பர்கள் இந்த மாநாடு குறித்து பேசி இருக்காங்க. அந்த அளவுல குறைந்தபட்சமான ஒரு அட்டென்ஷன் எல்லாருமே வெப்சைட்ல கம்ப்யூட்டர்ல போனா எல்லாமே பாத்துறலாம். இங்க வர வேண்டிய தேவையில்லை. எல்லாமே இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் அவைலபிள் இருக்கு. இல்ல இதுல ஒரு ஐயா சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 1 லட்சம் கோடிங்கிறத எல்லாரும் பார்த்து அதுலயே வந்து ஒரு மாயை கிரியேட் ஆகுது. 1 லட்சம் கோடினா குஜராத்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வைப்ரண்ட் குஜராத்ல ஒரு எடிஷன் ஆஃப் வைப்ரண்ட் குஜராத்ல 12 லட்சம் கோடிக்கு கையெழுத்து போடுறாங்க. அப்புறம் பார்த்தா எவ்வளவு வந்திருக்குன்னு பார்த்தா 21,000 கோடி தான் வந்திருக்கு. 10% அப்படிங்கிற அளவுல தான் வந்துட்டு இருக்கு. இல்ல தமிழ்நாட்டிலேயே நீங்க டிஐபிபி ஃபிகர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2011ல இருந்து 2015 வரைக்கும் ஜூன் மாதமும் ஜூலை மாதம் வரைக்கும் எடுத்திருக்கிற ஃபிகர்ஸ்ல 1,53,000 கோடி கையெழுத்து 5.6% தான் வந்து ரியலைஸ் ஆயிருக்கு. 5,592 கோடி. சோ இந்த நம்பரை வந்து நீங்க உடனே வந்து 1 லட்சம் கோடி சொன்னா that's really high. அதை நான் எடுத்துக்கிறேன். தேசம் சார், நீங்க ஒரு முயற்சி எடுக்கும் போது இதுல பல விஷயங்கள் நடக்குது. இந்த ஒரு மாநாடு அப்படிங்கறதே நீங்க வந்து 91ல சந்தையை திறந்து விட்ட பிறகு நமக்கு வந்து இதுதான் எல்லா மாநிலங்களும் பண்ணிட்டு இருக்கு. அதனால தமிழகத்தை மட்டும் நம்ம அப்படி ஒரு விஷயத்துல கொண்டு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, நீங்க இப்ப போட்டி வந்து மாநிலங்களுக்கு இடையிலயும் இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து ஒரு மாநாடு நடத்துறதுங்கிறது அவசியமா இருக்கு. சொன்னீங்க எல்லா மாநிலங்களும் இந்த மாதிரி பண்ணல. குஜராத் மாத்திரம் நிறைய மாநிலங்கள், ராஜஸ்தான் பண்றாங்க, கேரளாவே பண்ணிருக்காங்க, சின்ன மாநிலம் கேரளாவே பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி யாரும் பண்ணல. இன்னைக்கு நடந்த மாதிரி எங்கேயுமே பண்ணல. ஆந்திரா பிரிந்த பிறகு தெலுங்கானாவிலையும் சந்திரபாபு நாயுடுக்கும் சந்திரசேகர் ராவுக்கும் அவ்வளவு ஒரு பெரிய போட்டி நடந்துச்சு. பட் எல்லா மாநிலத்திலையும் இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஒரு 10 பிரபலமான தொழிலதிபர்களை கூட்டு உட்கார வச்சு மத்திய பிரதேஷ்ல 2014 நடந்த இன்வெஸ்டர் மீட்ல நரேந்திர மோடி தலைமையை தாங்கி அந்த விழாக்கு போறாரு. சோ இது எல்லா மாநிலங்களும் செய்யறாங்க. இது செய்யறது தப்பில்லை. ஆனால் இது செய்யறதுனால முதலீடு உடனே வந்துரும், இது மட்டும் செய்யறதுனால முதலீடு வராது. இது நிச்சயமா செய்யணும். ஆனா முதல் படியா தேவசாயம் அவர்களுக்கு இப்போ இது வந்து இந்த 2 நாள் மாநாடு அப்படிங்கிறது அது நடத்தப்பட்ட விதத்துல உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அல்லது மாநாடே சரியில்லைங்கிறீங்களா? நீங்க திருவிழாவா நடத்தக்கூடாது. இன்வெஸ்ட்மென்ட் வந்து ரொம்ப சீரியஸ் பிசினஸ்ங்க. இங்க எல்லாமே திருவிழா தானே. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியால நீங்க ஃபிகர் என்ன கொடுக்குறாங்க? 4000 பேர் இந்தியாவில இருந்து வராங்க, 1200 பேர் வெளியே இருந்து வராங்க. வந்து இவ்வளவு வந்து இவ்வளவு பெருங்கூட்டத்தில் கூட்டிட்டு சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காதுங்கிறேன். சீரியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இஸ் ஏ வொர்க் இன் ப்ரோக்ரஸ். அது வந்து 7-8 மாத காலமாக அவங்க போயிட்டு பல நாடுகளுக்கு போய் ரோட் ஷோ கண்டக்ட் பண்ணி ஆபீஷியல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஈவென்ட்ல வந்து 2 நாள் இந்த ட்ரேட் சென்டரோட வெளியில போறது இல்ல. இப்ப வந்திருக்கிற டெலிகேட்ஸ் தமிழ்நாடு டூர் போவாங்க, வேற டிபார்ட்மெண்டோட பேசுவாங்க.
ஒரு நிகழ்ச்சி என்பதற்கு ஒரு மேலே ஒரு சிகரம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சென்டர் இருக்குது, அப்புறம் ஒரு பாட்டம் இருக்குது. இது வந்து ஒரு சிகரம். நம்ம வந்து ஒரு கேக்கில் செரியை மட்டும் பார்த்துட்டு செரியான்னு செரி இல்லை. இது ஒரு அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் அட்டென்ஷன் கொண்டு வரதுக்குமான ஒரு மாநாடு. இந்த மாநாடே நடக்காவிட்டால் என்ன நடக்கும்? இது கூட நடக்காது. இப்ப மாநாடு நடக்கிறது அவர் சொல்றதுல வந்து மாநாடு நிச்சயமாக அவசியம். மாநாட்டுல இந்த மாதிரி கிராண்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு வச்சு இது பிராண்ட் பில்டிங் சார். இதனால அது தப்பே கிடையாது. தொடர்ந்து விவாதத்துக்கு வரலாம். இப்போ ரொம்ப முக்கியமா இன்னொரு கேள்வி எழுப்பப்படுறது என்னன்னா, இந்த முதலீடுகள் பெருமுதலீடுகளாக வரும்போது சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க. நீங்க சம்பந்தப்பட்ட ஒரு துறை அப்படிங்கிறதுனால நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இந்த தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக இண்டஸ்ட்ரியல் பொறுத்த வரைக்குங்க 2007 இன்னைக்கு வரையும் பெரிய நெருக்கடிகளை சந்தித்து இருக்கணும். நாங்கள் தொடர்ந்து சந்தித்து வரோங்க. கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு மின்வெட்டு பிரச்சனை, அதன் பிறகு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தொழில்துறைக்கு மின்வெட்டே கிடையாது. மின்வெட்டு இல்லை, ஆனால் ஆர்டர்ஸ் கிடையாது எங்களுக்குங்க. இப்போ இதில் 2 விஷயம் என்ன, இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, பன்னாட்டு நிறுவனங்கள் முதலீடு இங்கே பண்ணுறாங்க. பண்ணும்போது வந்து அந்த நிறுவனங்களுடைய வேண்டிய உதிரி பாகங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தொடர்புகள் வச்சு எந்த நாட்டில் வந்து அவங்களுக்கு அந்த உதிரி பாகங்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கிறதோ அதை வாங்கி இங்கே அசம்பிள் பண்ணுற சென்டராகவும் மாறிட்டுருக்கு. அதோடைய ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எங்களை போன்ற நம்பி இருக்கக்கூடிய குறு சிறு தொழிலுக்கு ஜாப் ஆர்டர்கள் நாம் என்ன நினைக்கிறோங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதை ஒட்டி வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி தொழில் முனைவோர்கள் மூலமாக நாங்கள் அது வேலை வாய்ப்புகள் பெற்று அவங்களுக்கு ஜாப் ஆர்டர் மூலமாக பல லட்சம் பேர் தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இங்கே வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்கள் பலரும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு எந்த கண்ட்ரியில் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அதை வந்து அங்கிருந்து அவங்க வந்து வாங்கி வந்து இது அசம்பிள் சென்டராக மாத்திட்டு இருக்காங்கிறது ஒரு யதார்த்தம். உங்களுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரியான ஒரு ஏற்பாடுகள்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ வருகின்ற முதலீட்டாளர்கள்ல சிறு முதலீட்டாளர்களும் இருப்பாங்க. சர்வதேச அளவுல இருந்து வரும்போது 1000 கோடி 2000 கோடி மட்டும் இல்லாம ஒரு 20 கோடி 30 கோடியும் இருக்கலாம். அப்படி வர்றவங்க உங்களோட சேர்ந்து, இப்ப நீங்க ஏற்கனவே ஒரு தொழில இருக்கிறீங்க, அந்த தொழில இப்போ ஒரு கம்ப்ரஸர் ஒரு தொழில் இருக்கலாம் கோயம்புத்தூர்ல, அந்த மாதிரியான ஒரு தொழில அதுக்கு ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த முதலீடுகள் உங்களுக்கான மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரியும் லத்தீன் அமெரிக்கன்ல தான் இருக்குது. சர்வதேச அளவுல பார்க்கும்போது அமெரிக்க கம்பெனிகளுக்கான அந்த பிராண்டோ அல்லது ஐரோப்பிய கம்பெனிகளுக்கான பிராண்டோ இல்ல, நம்மள வந்து ஒரு சீன தரத்தோட தான் பாக்குறாங்கன்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஐரோப்பிய கம்பெனி வந்து உங்களோட சேர்ந்து ஒரு முதலீடு பண்ணும்போது பிராண்ட் அதிகமாகும்ல, உங்களுடைய பிராண்டை பொதுவாக வந்துங்க. இந்த இல்லைங்க சார், இந்த முதலீடு வந்து ஒரு முயற்சி என்பது வந்து நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவங்க ஆட்சி வந்து இது வந்து அரசியல் விமர்சனங்கிறது வேற. இப்போ இன்றைக்கி வந்து அந்த ஒரு இத்தனை ஒரு லட்ச ரூபா ஒரு முதலீடுக்கான ஒரு முயற்சி எடுத்து அது கொண்டு வராங்க. நிச்சயமாக வந்து அது வந்து அரசியலாக்காமல் இது தொழில் முதலீடாக நினைச்சு கொண்டு போனாங்கன்னா நிச்சயமா பயன் தமிழகத்துக்கு வந்து ஒரு பயன் கிடைக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நினைக்கிறேன் நான், அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் வெறும் பெரும் முதலீட்டாளர்கள் மட்டுமே வந்து கூர்ந்து கவனிக்கின்ற ஒரு போக்கு வந்து பொதுவாகவே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு கூட நடந்த எங்களுடைய இந்த முதல் மாநாட்டில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி தொடங்கி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இயில் இருக்கக்கூடிய எங்களை வந்து மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த ஆளுக்குள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கலந்து ஏன் கேட்டிங்கன்னா எல்லாம் கலந்தது தான். ஒரு தொழில் முதலீடு செய்கிறாங்கன்னா, முதலீடு பண்ணினாங்கன்னா அந்த முதலீட்டு மூலியமாக ஸ்மால் மைக்ரோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்து எல்லா விதமான எனக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் கொடுத்தாகணும். சகாயம் சார் சொல்லும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னார்கள், அவர் சார் பேசும்போது கூட வார்த்தை சொன்னாங்க, வேலை வாய்ப்புகள் குறைஞ்சிட்ருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா அதிநவீன இயந்திரங்கள் உலகம் முழுவதும் 1991 அப்புறம் வந்து உலகமயமாகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஒரு மைண்டு மட்டும் தான் போகுது. இந்த ஆளுங்களுக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது மைண்டு செட்டப் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. இது ஒரு பெரிய நெருக்கடி சந்திக்கிறோம். அதோட தாக்கத்தில் தான் நான் சொன்ன மாதிரி வந்து கடந்த 5-7 ஆண்டுகளாக மின்சாரத்தில் வந்து பாதித்த ஒரு காலம். இப்பொழுது மின்சாரம் கிடைக்கப்பட்டாலும் கூட எங்களுக்கு ஜாப் ஆர்டர் இல்லாத ஒரு நெருக்கடி, அதிநவீன இயந்திரங்கள் வருகை, ப்ரொடக்ஷன் மட்டுமே குறிக்கோள். நான் கேட்கறது என்னன்னா, இப்போ உங்களுக்கு சர்வதேச சந்தையில மார்க்கெட் பண்றதுக்கு இந்த மாதிரி சர்வதேச முதலீடுகள் வரும்போது அது ஒரு வழி திறக்காதாங்கிற. இப்போ ஒரு சிறிய நிறுவனம் உங்களோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்ல வரலாம், உங்க ப்ராடக்ட் உங்களுடைய பொருளை வந்து நீங்க ஐரோப்பிய நாடுகள்லயோ அல்லது அமெரிக்க நாடுகள்லயோ விற்பனைக்கு சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் பொறுத்தவர்களுக்கு என்ன கிடைக்குது, எப்படி வாய்ப்பு எங்களுக்கு அமையும் கேட்டீங்கன்னா, இவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இவங்க முதலீட்டாளர்கள் வந்து எந்த பொருளை உற்பத்தி பண்ணுறாங்களோ அதுக்கு வேண்டிய உதிரி பாகங்கள் செய்து கொடுப்பதால் எங்களுக்கு ஜாப் ஆர்டர்ஸ் தான் கிடைக்கும்.
அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்களை போன்ற இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவர் மூலம் பல லட்சம் வேலை வாய்ப்பு தான் கொடுக்க முடியும். எங்களுடைய தனி பேட்டர்ன் எடுத்துட்டு நாங்கள் இது மூலிமா எங்களால் கொண்டு போக முடியும். அது வந்து ஓரளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எங்களை காட்டில் அதிகமாக இருக்கிறவங்க. அதில் தான் ஒரு குறிப்பாக இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சில் இருக்கிற முக்கியமாக உங்கள் துறை சார்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த MSMEன்னு சொல்லப்படுற சிறு குறு நடுத்தர நிறுவனங்களில் 2013-14 1,16,000 நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 2014-15 1,43,000 நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கின்றாங்க. 2013-14 பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள்ல 32% தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டிருக்கின்ற. நீங்க ஒரு பக்கம் ஜாப் ஆர்டர் இல்லைன்றீங்க, ஆனால் இந்த கணக்குகள் வந்து நிறைய முதலாளி சிறு தொழில் கூடங்கள் உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தானே சொல்லுது. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா பல ஸ்கீமுங்க அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீட் ஸ்கீம், இந்த மாதிரி பல்வேறு மத்திய அரசாங்க ஸ்கீம்கள்லாம் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அழைக்கிறாங்க. அது மாவட்டம் முழுவதும் மாவட்ட தொழில் மையத்து மூலியமாக அது ஒரு ஜாப்பாக நினைச்சு பெரிய அளவில் வந்து அந்த ஸ்கீம் இந்த ஆண்டுக்குள் இத்தனை பேர்த்த வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்கள போட வச்சு கொண்டு வரணுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் வந்து எக்ஸ்டென்ஸ் வந்துட்டே இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா லோன் ப்ரியாரிட்டி கிடைக்கிது, சப்சிடி ப்ரியாரிட்டி கிடைக்கிதுங்கிற அடிப்படையில் வந்துகிட்டே இருக்கிறாங்க. எங்களை போன்ற நாங்கள் ஏற்கனவே முதலீடு செய்து எங்களை மாதிரி தொழில் நடத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அதில் ஆர்டர்ஸ் கிடைக்காம நெருக்கடி இருக்குது, சிக்கல் இருக்குது, பேங்க்ஸ் ரிட்டர்ன்ஸுங்கனால வந்து மட்டும் இந்த அந்த மாதிரி ஒரு நெருக்கடிகள் இருக்கும்போது புதிதாக வராங்களா அது தெரியுது இல்லைங்க சார். புதுசாக வர்றவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, புதுசாக வர்றவங்களுக்கு அதை பற்றி அவங்களுக்கு பெருசாக தெரியாது. MSMEல எவ்வளவு மூடுறாங்கிறதும் பார்க்கணும். நீங்க 32,000 20,000 10,000 திறக்கிறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஆயிரக்கணக்கான சிறிய யூனிட்ஸ் வந்து மூடப்படுது. இல்ல இப்ப அதான் நான் கேட்கிறேன், புதிதாக தொடங்குகின்ற தொழில் தொடங்குவர்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்கன்றீங்க. அந்த சலுகை ஏற்கனவே இருக்கிற உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல அப்படி எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க. எங்களுக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா நாங்க மறுபடியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஏதாவது புதிய மிஷினரி வாங்கும்போது அந்த சலுகை அப்பதான் கிடைக்கிறது. நாங்க நடத்தி கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து போட்டு எங்களை மாதிரி செட்டாருக்கு வந்து போட்டு ஏதாவது பேசலாம். நம்ம திரு கணபதி, நீங்க ஐடி துறையில இருந்துட்டு இருக்கீங்க, வெளிநாடுகளோடும் உங்களுடைய இந்த வர்த்தகம் என்பது இருக்கிறது. ஐடி துறையை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? பெரிய அளவிற்கு நமக்கு கல்வி அறிவு நிறைந்த ஒரு மாநிலமாகவும், ஐடி துறையில் ஐடி செக்டர்ல நிறைய இளைஞர்கள் இருக்கிற ஒரு மாநிலமாகவும் இருக்கிறது, மனிதவளம் நிறைந்த ஒரு மாநிலமாகவும் இருக்கிறது. இதுல என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது சொல்லுங்க. ஐடி பொறுத்த வரைக்கும் நாஸ்காம் கைட்லைன் பிரகாரம் வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு 14% வளர்ச்சி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. And the same was projected last year also. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வளர்ந்த மாதிரி தெரியலை. அதற்கு உதாரணமாக எடுத்துக்காட்டு பண்ணணுன்னாக்க இந்த OMRன்னு சொல்கிறோம், அங்கே போனீங்கனாலே தெரியுது பாதி ஐடி பில்டிங்கும் நிறைய ஐடி பில்டிங் காலியாக இருக்குது. அதற்கு the inability to attract many people to come and expand, அது பல காரணங்கள் இருக்கு. இல்லை ஆனாலும் நீங்க சொல்ற ஒரு கருத்து ஏற்கிறேன். ஆனால் இப்போது கூட இன்றைய சமீபத்தில் 2-3 நாட்களில் வந்து செய்தித்தாள்களில் கூட நிறைய ஃப்ரெஷர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டு தானே இருக்கு. ஆயிரக்கணக்கில் வந்து பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகிட்டு தானே இருக்குது. நான் அதுக்கு ஒன்று சொல்லட்டோமா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 200க்கும் மேலே இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. இப்போ 500 இருக்கிறது. 500க்கு மேலே இருந்து இப்போ நிறைய மூடப்பட்டும் உள்ளது. இந்த லாஸ்ட் 1 இயர் நிறைய மூடவும் பட்டு உள்ளது. அது எதுனாலனாக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஷ்ரிங்கிங். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னாக்க நீங்கள் வந்து நியூ ஏரியாஸ் இடையில 2-3 ஆண்டுகள்ல அந்த குறைபாடு இருந்தது. ஆனா கேம்பஸ் இன்டர்வியூ இப்போ சமீபத்தில் அதிக அளவிற்கு ஒரு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சு நிறைய நிறுவனங்கள் வர மாதிரி தெரியுது. அது இல்லையா? இல்லை, அதில் என்னன்னாக்க correct type of jobs for our people have to be identified. அதில் என்ன பண்ணணும்னாக்க ரிமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இட்ஸ் உலக அளவில் பார்த்தீங்கன்னா $80 பில்லியன் பிஸ்னஸ். அது நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கலாம். அதற்கு ஏற்ற ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டும். அது என்னன்னாக்க 2nd tier 3rd tier சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், கோயம்புத்தூர், சேலம், அது மாதிரி இடத்துல போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஆனால் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வீட்டில் அது கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கிறாங்கன்னு நான் இன்னைக்கு திரு சிவநாடார் கூட அறிவிச்சிருக்கிறாரு, தன்னுடைய கிளைகளை வந்து மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு கொண்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அதை நான் பார்க்கல, பட் அது தட் இஸ் தி ஸ்டெப் இன் த கரெக்ட் டைரக்ஷன். அது மாதிரி இடத்துல போனாக்க இன்னைக்கு வந்து 100% கனெக்டிவிட்டி எங்கே போனாலும் இருக்குது. அதை பயன்படுத்தி லோயர் காஸ்ட் லிவிங் சென்டர்ஸ்க்கு போயிட்டு, எனக்கு இந்தியா மாத்திரம் இப்போ ஐடியில் வந்து லீடரால் நமக்கு காம்படிஷனாக பல நாடுகள் வந்துட்டுருக்கு. தாய்லாந்து, பிலிப்பீன்ஸ், அது மாதிரி நிறையா வந்துட்டுருக்கு. அதனால் மார்ஜின் ப்ரெஷர்ஸ் வருது. முந்தி வந்து பண்ணுற ப்ராஃபிட்டை வரமாட்டேன்றது, அந்த ரேட் வரமாட்டேன்றது. ஆகையினால
நம்ம வந்து காஸ்ட் குறைக்க வேண்டி இருக்குது. அதுக்கு வந்து யூ வில் ஹேவ் டு மூவ் டு 2 tier அண்ட் 2nd tier அண்ட் 3rd tier சிட்டிஸ்னுப்போம். அது வந்து அதற்கு ஏற்ற வந்து ப்ரோஆக்டிவாக அது முன்கூட்டி நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் தமிழ்நாடு இருக்கின்றது. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு மேட்டர் சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாட்டில் இந்த ஐடி துறையில வந்து Tier 2 Tier 3 சிட்டிஸ்க்கு மூவ் பண்றதுக்கு அரசு வந்து நடவடிக்கை 10 வருஷம் முன்னாடி எடுத்தாங்க. இந்த எல்காட் மூலமாக ஒவ்வொரு இந்த ஹப்ஸ்ல வந்து இந்த ஐடி பார்க் எல்லாம் கட்டினாங்க. இந்த ஐடி பார்க்கினுடைய ஆக்குபென்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 20%, 30%, 80% காலியா இருக்கு. அப்புறம் என்ன கண்டுபிடிச்சாங்க? சென்னையில வந்து ஆபரேட்டிங் காஸ்ட்டுக்கும் அது ஏன் காலியா இருக்குன்னு நீங்க சிந்திக்கணும். எனக்கு அந்த பேண்ட் வித் சரியா இல்ல. முதலீடு செய்யறவங்களுக்கு எல்லா விதத்திலயும் கனெக்டிவிட்டி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. ஒருவேளை வந்து இது Tier 2 சிட்டி அந்த இரண்டாவது மேட்டர் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இந்த பிரச்சனை என்ன வந்து இப்போ கோவை போன்ற ஒரு நகரத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன்ஸ் பிட்வீன் கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. நம்ம டெக்னிக்கலா நம்ம கோயம்புத்தூர் Tier 2 சிட்டி நம்ம சொல்லலாம், சென்னைக்கு ஈக்குவலண்டா நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால அவங்களுடைய ஆபரேட்டிங் காஸ்ட் சிட்டி கோயம்புத்தூர் இஸ் a very expensive city. சோ உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஆபரேஷன் பெருசா வித்தியாசம் இல்ல. இந்த மகாநாட்டுல ஐடி கிடையாது. இல்ல இதுக்கு என்ன பண்ணணும்? உலக அளவுல மைக்ரோசாஃப்ட் இந்தியாவுடைய முன்னாள் தலைவர் ரவி வெங்கடேசன் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அவருடைய எஸ்டிமேஷன் வந்து ஐடியிலும் தொழில்நுட்பம் அதிக அளவுல வரதுனால அடுத்த 3 அல்லது 5 ஆண்டுகளில் இந்தியா ஐடி இண்டஸ்ட்ரியில ஏற்கனவே இருக்கிற 1/3 பங்கு ஒர்க் ஃபோர்ஸ் குறையும் இருக்கிறார். சோ நீங்க ஐடில வந்து வேலை வளர்ச்சி ஒரு ஏற்கனவே இருந்தது போல் தொடர்ந்து இருக்கும் என்று தயவு செய்து எதிர்பார்க்கலாம். இப்போ வருகின்ற பெரு நிறுவனங்கள், சர்வதேச அளவிலிருந்து வர்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்னொரு முக்கியமான கோரிக்கையும் வைக்கிறாங்க. உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற இந்த ஆன்சிலரி யூனிட்ஸையும் அவங்களே வேற வேற பெயர்கள்ல கொண்டு வர அப்படின்ற வரும்போது அது உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்கள்ல தான் அவங்களுக்கான அந்த வாய்ப்புகளை இன்னொரு பேர்ல அவங்களே எடுத்துக்கிற ஒரு சூழலும் இருக்கிற மாதிரி ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அது எந்த அளவுல அதை ஏற்கிறீங்க? அது உங்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குமா? அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்கும். ஏன் கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி வந்து இவங்களுக்கு தேவையானது பல்வேறு நாடுகள்லேருந்து செஞ்சு அசம்பிள் பண்ணுறாங்க. இப்போ இதையும் அவங்களே கொண்டு வரும்போது எங்களுடைய எதிர்பார்ப்பு என்பது வந்து நிறைவேறாதுங்கிறது நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் வந்து போட்டு 20% ஆர்டர்ஸ்கள் வந்து பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து குறுந்தொழில் சிறுதொழில் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட போன கவர்மெண்ட்லேருந்து இந்த கவர்மெண்ட் வரைக்கும் அந்த சட்டத்தை வந்து சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதுக்குண்டான வழிகாட்டில் இந்த வரைக்கும் அதிலே பண்ண கிடையாது எங்களுக்குங்க. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொதுத்துறை நிறுவனங்களிலிருந்து எங்களை போன்ற குறு சிறு தொழிலுக்கு உண்டான ஆர்டர்ஸ் கிடைக்காம அதுக்கு ஒரு சரியான கைடு வழிகாட்டுதல் அவங்க செய்யாததுனாலே நாங்கள் நிறைய ஆர்டர் கிடைக்காததுக்கான என்னென்ன காரணிகள்? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க சேர்ந்த பொதுத்துறை நிறுவனங்களாகட்டும் தனியார் துறை நிறுவனம் அவங்க வந்து கேட்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஏற்கனவே அவங்கள்ட்ட போய் டெண்டர் கால் கொடுத்து நாங்கள் போய் அது பிரகாரம் பண்ணணும் அப்படிங்கிறது வரும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த டெண்டர் காலில் போகும்போது எங்களை போட்ட குறு சிறு தொழில்னால போக முடியறது இல்லைங்க. அதுக்காக தான் வந்து இந்த நெருக்கடி வந்து தொடர்ந்து இருந்தங்காட்டி தான் வந்து கவர்மெண்ட் வந்து மட்டும் 21st கம்பல்சரியாக நீ கொடுத்தாங்கங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து பில் பாஸ் பண்ணாங்க. ஆனால் அது பண்ணி வந்து போட்டு அதுக்குண்டான வாய்ப்புகளை எங்களுக்கு வந்து போட்டு அரசு பொதுத்துறை நிறுவனங்களையே இப்பொழுது அது கிடைக்கிறதுக்கு வழி இல்லாமல் நாங்கள் ஒரு பக்கம் தவிச்சிட்ருக்கோம். அதுபோல் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி வருது, நமக்கு வந்து பன்னாட்டு நிறுவனங்களுடைய முதலீடுங்க நமக்கு தமிழகத்தில் வருதுங்கும் போது ஒரு சைடு சந்தோஷப்படக்கூடிய அதே நேரத்தில் அவர்கள் இடக்கூடிய முதலீடுனால் வந்து எங்களுக்கு எந்த விதமான பயன் இருக்காம பார்த்து பல நேரங்கள் இல்லாமல் போயிடுது. அப்போ அது வந்து அரசு தான் அது வந்து கவனத்தில் எடுத்து எங்களுக்கு அந்த உண்டான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய நிலை வந்து கம்பல்சரியாக தமிழகத்தில் ஆளக்கூடிய அரசு வந்து அவங்க செய்யணுங்கிற எதிர்பார்ப்புங்கிறது எங்கள்கிட்ட நிறையாவே இருக்கிறது. இன்னொரு நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, இப்போ கோவை போன்ற தொழில் நகரங்களில் பார்த்திங்கன்னா நாங்கள் குடியிருப்போடு சேர்ந்து குறு சிறு தொழில் நிறைந்த ஒரு மாவட்டம். பல்வேறு நெருக்கடிகளை நாங்கள் அனுதினமும் அங்கே சந்திச்சுட்ருக்கிறோம். அப்போ எங்களுக்கு அந்த இடங்களில் வந்து ஒரு சிட்கோக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த தொழில் வளாகங்கள் உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக எங்களை நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த மார்க்கெட்டிங்கு நாங்கள் அந்த தொழில் வளாகத்தில் எங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து அதற்கான கோரிக்கைகள் அல்லது ஏதாவது வச்சிருக்கீங்களா இந்த மாநாட்டில்? அதுக்கான இல்லை, இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கோரிக்கைகள் அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லைங்க. அதிகாரிகள் இந்த 2 நாளில் வந்து போட்டு வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை பார்ப்பதும் அவர்களுடைய டிஸ்கஷனுக்கு நேரம் வந்து கரெக்டாக இருக்கும். நாளைக்கு வந்து 10ஆம் தேதி மாநாட்டில் எங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இ இந்த குறு சிறு தொழிலுக்கான ஒரு மீட் வச்சிருக்கிறாங்க. அதில் எங்களுக்கு தேவைகளை வந்து பேசுவதற்காக தான் அவங்க தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்களை போன்ற தொழில் முனைவர்களை அழைத்திருக்கிறார்கள்.
தொழில் அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகள் அழைச்சிருக்கிறாங்க. நாங்கள் அதில் பேசுவதற்காக இருக்கிறோம். ஆனால் நடைமுறை கொண்டு வரும் பொழுது கவனங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் முன்னோர்களை ஒரு முறைப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்து ஒவ்வொரு மாவட்டத்திலோட தொழில் தன்மைக்கு தகுந்தது போல், இப்போ கோவையில் என்ன தொழில் முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கின்றதோ அதே போல் சேலத்தில் என்ன இருக்கிறது, இப்படி எல்லா மதுரையில் என்ன இருக்கிறது அதற்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்து அதை மார்க்கெட்டிங் செய்வதற்கு அரசு உதவுமானால் நம்மளுடைய குரோத் இனி ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகுங்கிறது எங்களுடைய கருத்து. இந்த இடத்துல தான் உள்நாட்டு தொழில் முனைவோர்களுக்கும் அவர்களுக்கான வளர்ச்சியும் சேர்த்து இப்போ சர்வதேச முதலீடுகள் வர வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு திட்டங்களை அரசுகள் போடுறதுல சிக்கல்கள் இருக்கா? கரெக்ட். அதான் நீங்கள் இப்போ நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அந்த விஷயம் அது இல்லாவிட்டால் எதுவுமே இல்லை என்பது போல் நாம் வந்து டூ ஆர் டை மாதிரியே பேசுகிறோம். இது வந்து ஒரு குளோபல் இன்வெஸ்டார் மீட் என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவைப்படுகிற 100 விஷயங்களில் ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயமும் செய்யப்பட வேண்டும். இந்த ஒரு விஷயம் செய்யப்பட்டதுனாலே தமிழ்நாட்டினுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடும் என்று யாரும் எதிர்பார்க்கக்கூடாது. யாரும் அப்படி சொல்லவும் இல்லை. அதற்காக இது எல்லா பிரச்சனையும் தீர்க்காது என்பதனால் இது மொத்தமே கேலி செய்யப்பட வேண்டியது, இது உதாசீனப்படுத்த வேண்டியது எதுவுமே இல்லை என்று இதை நாம் வந்து எளிமையாக செய்ய வேண்டாம். நமக்கு வந்து 100 விஷயங்கள் தேவை. அந்த 100 விஷயங்களில் ஒரு விஷயம் பெரிய முதலாளிகளும் வேணும். இப்போ உதாரணமாக ஃபோர்டு வந்து சென்னையில் இருக்கிறது, அது தவிர மகேந்திரா இருக்கிறது, பல இருக்கிறதுங்கிறதுனால நாம் என்ன சொல்லுகிறோம், தென்னிந்தியாவின் டெட்ராய்ட்டுங்கிறோம், இல்லைன்னா இந்தியாவின் டெட்ராய்ட்டுங்கிறோம். டெட்ராய்ட்டே அடிபட்ட போது இங்கே வந்து ஆட்டோ ஆன்சிலரி இந்தியாவிலே பிரமாதமாக இருக்குன்றோம். இந்திய அளவிலேயே மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற தொழிலாளர்கள் மிக அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில்னு சொல்கிறோம். இவ்வளோ இன்ஜினியரிங் கல்லூரிகள் இருக்கிறது என்றால் நம்ம பிள்ளைகள் இந்த ஊரிலேயே வேலை செய்வதற்கான சில வாய்ப்புகளை கிடைக்கும் என்று சொல்கிறோம். ஆக இந்த மாநாடு என்பது ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோடு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கென்றே, இது வந்து குளோபல் இன்வெஸ்டார் மீட் தான், இது டொமஸ்டிக் இன்வெஸ்டார் மீட் இல்ல. டொமஸ்டிக் இன்வெஸ்டாருக்கு இன்னொரு மீட் வைக்கலாம். ஆனா டொமஸ்டிக் இன்வெஸ்டாரையும் அழைத்திருக்கிறார்கள். நீங்க சந்திங்க பேசுங்கன்னு சொல்லுகிறார்கள். அதனால this is not an exclusive and only one. இது ஒன் ஆஃப் த, இந்த ஒன் ஆஃப் தங்கிறதுல இதை நம்மளுடைய உலக முதலீட்டாளர்கள் குறிவைப்பதுங்கிறது வந்து இங்க இருக்கிற டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தானே, இல்ல அவங்களை நோக்கி வர்றது ஒரு பாயிண்ட் இருக்கு. அப்புறம் நீங்க சொல்ற ஒரு விஷயம், இப்போ இங்க இருக்கிற நீங்க உலக முதலீடுகள் வரணும், சர்வதேச நாடுகள்ல இருந்து நிறுவனங்கள் வர்றது இதெல்லாம் இருந்தாலும் அந்த அவர்களுடைய வருகைங்கிறது ஏற்கனவே இங்க இருக்கிறவங்களை பாதிக்காத வகையிலும் இருக்க வேண்டும் இல்லையா? அதுக்கான ஏற்பாடுகளும் கவனிக்க வேண்டிய அவசியம். ஃபோர்டு கார் வந்ததுன்னா ஃபோர்டு காரால பாதிக்கப்படக்கூடியது மாருதி தான், மாருதி மோட்டார்ஸ், இல்லைன்னா டாடா மோட்டார்ஸ். அவர்கள் 2 பேரும் பாதிக்கப்படவில்லை. எல்லாரும் தான் பண்ணிக்கொண்டு டாடா மோட்டார்ஸ் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இல்ல பாதிக்கப்படல. கார் டிவிஷன் வந்து நீங்க வந்து இல்ல நம்ம டாடா மோட்டார்ஸ் வெளிநாட்டுல விக்கிறோமே, டாடா மோட்டார்ஸ் சீனால விக்கிறோம். இது வந்து நீங்க ஆட்டோமொபைல் செக்டார்ல சொல்றீங்க. இல்ல நம்ம வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, நீங்க மத்த இண்டஸ்ட்ரி பார்க்கும்போது இங்க நம்ம இப்போ இதுல அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இதுல இருக்குது இந்த ஃபோக்கஸ் செக்டார், பல விஷயங்கள் இருக்கிறது. இல்ல இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொன்னா, இப்ப நீ மகேந்திரா சிட்டி வந்தது என்றால் அது ஒரு சென்னைக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்திருக்கு. பல மாநிலங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள். இப்ப நீங்க சிவநாடார் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து $1 பில்லியன் இங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்றாரு. ஒரு 6000 கோடி ரூபாய் வருகிறது. இதன் மூலமாக என்ன வருகிறதோ அதை சந்தோஷமாக வாங்கி வைத்துக் கொண்டு அடுத்த வேலை என்னவென்று பார்க்கலாமே தவிர வருகிற ஒரு விஷயத்தையுமே எல்லா விஷயங்களையுமே நாம வந்து உதாசீனப்படுத்தினால் அப்போ பெரும்பாலும் ஒரு அரசியல் தான் நிலவுமே தவிர வளர்ச்சியே இருக்காது. நீங்க சொல்ற எல்லா விஷயங்களும் இருக்கலாம், முதலீடுகள் வர்றது இதெல்லாமே இருக்குது. ஆனால் இப்ப வர்ற முதலீடு அப்படிங்கிறது வந்து கார் தயாரிக்கிறதுக்கோ அல்லது ஏரோஸ்பேஸ்க்கோ மட்டும் இல்ல, ஊறுகாய் தயாரிக்கிற வரைக்கும் இன்னைக்கு அந்த முதலீடு வந்துருச்சு. அப்ப இங்க இருக்கிற அந்த தொழில்களுக்குமான பாதுகாப்பையும் நம்ம உறுதிப்படுத்துறதோ, ஏன்னா அந்த நீங்க வந்து அந்த போட்டிக்கு இவங்க தயாராக இல்ல. வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆள் வந்து இந்தியாவில் சென்னையில ஒரு கம்பெனி போட்டு ஊறுகாய் தயாரித்து வித்து லாபம் எல்லாம் செய்ய முடியாது. இப்ப நீங்க வந்து அப்படி எல்லாம் செய்யறதெல்லாம் சொல்ல, நீங்க கார் தயாரிக்க லாபம் தயாரிக்கிறது வந்து சிரமமா தான் இருக்கிறது. இல்ல அதை டீகண்ட்ரோல் பண்ணிருக்கும் போது அதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அவங்க வராங்களா வரலையாங்கிறது வந்தாங்கன்னா அந்த சைஸ்ல தான் வருவாங்க. அந்த சைஸ்ல என்ன, அந்த சைஸ்ல வரும்போது இங்க ஏற்கனவே அது வந்து ஒரு மண் சார்ந்த தொழிலாக நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாமே வந்து உலக பொருளாதார சூழல் இப்படிதான் நடக்கும். இது எல்லா நாடுகளிலும் இல்ல அப்படி நடக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க சென்னையில வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிற நம்மளுடைய டிப்ளமா படித்தவர்களுக்கும் ஐடிஐ படித்தவர்களுக்கும் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கும் நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர் என்பது ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த ஸ்ரீபெரும்புத்தூர் வேற, இன்றைக்கு இருக்கிறது வேற. எத்தனை லட்சம் பேருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. நீங்க வந்து ஒரு டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இப்ப சார் சுமன் சார் சொன்னாரு 1 லட்சத்துக்கு இவ்வளவு வருகிறது என்று. அது வந்து வேலை வாய்ப்பு என்று பார்க்கிற போது இன்றைக்கு 70% தமிழ்நாடுடைய ஜிடிபி வர்றது சர்வீஸ் செக்டார்ல இருந்து வருகிறது. நீங்க இப்ப ஸ்ரீபெரும்புத்தூர்ல இத்தனை பேருக்கு வேலை கிடைத்தால் எத்தனை சின்ன கடை வரும்,
எத்தனை பஸ் ஓடும், எத்தனை ஷேர் ஆட்டோ ஓடும், இதுல 4000 பேர் வேலை இழந்ததையும் கணக்குல இல்ல எடுத்துக்கணும் நீங்க வந்து அவங்க சார் சுமந்த் சார் அழகா சொன்னாங்க. இது வந்து நீங்க டாக்ஸ் வருகிறது, இன்கம் வருகிறது, ஒரு ஓவரால் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. அதுவும் வேணும். ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். சொல்லுங்க. கார்த்திக், சார் முடிச்சு. பிரச்சனையே இதுதான். இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, இந்த இதில் என்ன மாடல் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர் இந்த கான்ஃபரன்ஸில் சிவநாடார் மாத்திரம் $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னார். எப்போ பண்ண போகிறாருங்கிறது அடுத்த 5 ஆண்டுகள்ல சொல்லுங்க. சரி, பெஸ்ட் விஷஸ் ஃபார் இம். அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மகாநாடு தேவையில்லை. அவர் இங்கே உள்ள ஆள் பண்ணுவார். நார்மலாக ரொட்டீன் கோர்ஸில் அனலைஸ் பண்ணி ஸ்டடி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாரு. என்னால சர்வதேச அளவுக்கு போயிட்டாரு. அவருடைய பார்வையில் சரி, அது பண்ணிட்டாரு. அவரை ஃபோர்ஸ் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டாரு. அது இஷ்யூ கிடையாது. இப்போ என்ன நடக்குதுன்னா, டோட்டலி அன்பேலன்ஸ் growth. சீஃப் மினிஸ்டர் சொன்னார் இல்லையா, வளர்ந்த மாநிலம் டெவலப்ட் இது கூட இருக்குது. அது உண்மைதான். சர்டன் ஏரியாஸ் 1/4 ஆர் 1/5 ஆஃப் த ஸ்டேட் அப்படி இருக்கு. இல்ல சராசரி தனிநபர் வருமானம் கூடி இருக்கு. தமிழ்ல சராசரி எந்த மாநிலத்தை விட சார் தமிழ்நாடு பரவலாக வளர்ந்தது. இல்ல சராசரி எந்த மாநிலத்தை விட ராங் கான்செப்ட். அது நம்ம டீடைலா மற்ற எந்த மாநிலத்தை விட தமிழகம் சராசரியா வளர்ந்திருக்காங்க. சராசரிங்கிறது ராங் கான்செப்ட். அதை விடுங்க. இப்ப என்ன நடக்குன்னா, ஒரு சைடுல வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு இருக்கு, மற்ற சைடுல இலவசங்களும் அந்த இட்லியும் சாம்பாரும் கொடுக்க வேண்டி இருக்கும். இல்ல அததான் அவங்க சொல்றாங்க. முதலமைச்சர் சொல்றது இது வந்து இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்டா மட்டும் இல்ல, நாங்க வந்து வளர்ச்சி சார்ந்த அரசியல், வளர்ச்சி சார்ந்த ஒரு மாநிலம். என்ன மாதிரி வளர்ச்சி? லெட் மீ கம்ப்ளீட். என்ன மாதிரி வளர்ச்சி? 1/4 1/5 ஸ்டேட்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நல்லபடியா எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா 4/5 ஆஃப் த ஸ்டேட்ல வந்து நீங்க வந்து இலவசமும் கொடுக்க வேண்டி இருக்கும், இட்லியும் கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்ட் டெவலப்மெண்ட், அன்பேலன்ஸ்ட், நான் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட். வளர்ச்சியில ஒரு பகுதியா தான பாக்குறீங்க. ஓரளவுக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள பல மாநிலங்களை கம்பேர் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு ஓரளவுக்கு இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அதிக அளவுல Tier 2 Tier 3 சிட்டிஸ் இருக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. சோ இப்ப ஸ்மார்ட் சிட்டிஸ் அறிவிச்சிருக்காங்க. 12 நகரங்கள் ஸ்மார்ட் சிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறதுனா நிச்சயமாக ஓரளவுக்கு இன்க்ளூசிவ். ஐயா சொல்றது நிச்சயம் கரெக்ட். இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் கேட்டீங்க, காம்படிஷன் லோக்கலா இந்த பெரிய முதலீட்டாளர்கள் இங்க வந்துட்டாங்கன்னா லோக்கல் இண்டஸ்ட்ரியும் லோக்கல் இது பாதி. இன்று வந்து வேர்ல்ட் இஸ் a மார்க்கெட் பிளேஸ். நீங்க ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கணும். ஒண்ணு வந்து மாநிலங்களிடையே கடும் போட்டி. நீங்க ஒண்ணு இல்ல, இந்த இன்வெஸ்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாநிலங்கள் இருந்து அந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இவங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டில் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலையா, எங்க மாநிலத்துக்கு வாங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்க, அந்த சலுகை எல்லாம் லிஸ்ட் கொடுங்க. அந்த சலுகையை விட ஜாஸ்தியா வரி சலுகை இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கு பிறகு சலுகை வாங்க இன்னொரு மாநிலத்துக்கு போற நீங்க வேண்டாம்னு அது அப்படியே குஜராத் போயிடுச்சு. நீங்க வந்து ப்ரொடெக்ஷனிஸ்டா நீங்க வந்து தயாரிக்கிற உங்களுடைய பொருள் என்ன தயாரிக்கிறீங்களோ அது வந்து இந்த மாநிலத்துக்குள்ள விற்க முடியாது, இது மாதிரி கண்டிஷன் போட்டீங்கன்னா டாடா சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா அடுத்த மாநிலம் தயாராக இருக்கிறது, அவ்வளவு போட்டி இருக்கு. அதான் நீங்க முதலீட்டாளர்களை வெளியில இருந்து இருக்கிற முதலீட்டாளர்களை கொண்டு வர்ற அதே அளவுல நான் கேட்கறது, இங்க இருக்கிற மண் சார்ந்த தொழில்களுக்கான ஒரு சந்தையை சர்வதேச அளவுல உருவாக்குறதுக்கான திட்டங்கள் அந்த மாதிரி முன்வைக்கலாம் தானே? அது வந்து ஒரு இன்க்ளூசிவ் growthக்கான ஒரு பகுதியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கு? அந்த முயற்சி இல்லைங்கிறது தான் சார் யதார்த்தம். அந்த முயற்சி வந்து யதார்த்தமே இல்லைங்க. அது அதுதான் இப்போ இது 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து என்ன இப்ப இந்த மெசேஜ், இந்த மாநாட்டில் என்ன மெசேஜ் என்ன போகுதுன்னா, இதுதான் ஃபைனல் மாதிரி ஒரு மெசேஜ் போகுது. உலக மாநாட்டில் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சுது, எங்க வேலையும் முடிஞ்சு போச்சுது. துவக்கம் இல்லை. அவங்க மெசேஜ் நீங்க சரியா பாருங்க. திஸ் இஸ் த பிகினிங் அண்ட் எண்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இனி எல்லாம் ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இவர் சொல்ற மாதிரி அதான் சொல்லுங்க, சிறு பரவலா டெவலப் பண்றதுக்குள்ள ஒரு எஃபர்ட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருந்த மாதிரி. ஆனால் மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழகம் அந்த இன்க்ளூசிவ் காரணம் தெரியுமா? அதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டியது காமராஜ், சுப்பிரமணியம். அவங்க தான் பிரச்சனை. இப்ப நம்ம யாருக்கு நன்றி சொல்றதுங்கிறத முடிவு செஞ்சிருந்தா என்ன பண்ணது? இப்ப நடக்கல. நமக்கு வந்து who takes the credit தான் நமக்கு ப்ராப்ளம்.
அதுக்கு நான் பயன் ஆனா அனுபவிச்சு தொடர்ந்து வருகிற அரசுகள் இதுக்கு அதுக்கான எஃபர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது தான் நீங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு. அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி, தலைகீழாக இண்டஸ்ட்ரியல் பாலிசியை மாத்துறாங்க சரித்திரமே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு துறையாக இருக்கிறதுல ஐடி மற்றும் ஐடி சார்ந்த துறைகளும் இருக்கிறது. அந்த விதத்துல திரு கணபதி, இன்னைக்கு நான் பேசின ஐடி துறை சார்ந்த நாஸ்காம்ல இருக்கிற மற்ற இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. மற்ற மாநிலங்கள்ல இங்க பக்கத்துல இருக்கிற கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல ஐடி துறை எம்ப்ளாயிஸ் வந்து எஸ்மா சட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றாங்க. இந்த ஒரு இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? கடைசி சென்டென்ஸ் சொல்லுங்க திருப்பி. சரியா? இல்ல, எஸ்மா சட்டத்தை ஐடி துறை சார்ந்த அந்த அவங்க எம்ப்ளாயிஸ்க்கும் இதை வந்து கொண்டு வரணும், அதையும் எஸ்மாக்கு கீழே கொண்டு வரணும்ன்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல இருக்கு, தமிழகம் அது செய்ய மாட்டேங்கிறாங்கன்றாங்க. அது நிச்சயமாக தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு போக்காக இருக்கும். அதனால மாநில அரசுகள் அந்த விஷயத்துல தொடர்ந்து தமிழ்நாட்டில் அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்காம இருக்காங்க. ட்ரிக்கி அது வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு விட்டுறணும், அந்த கம்பெனிக்கு தனியாக விட்டுறணும். இட்ஸ் அ க்ரோயிங் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி acknowledged across the globe. அந்தந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. அந்த கல்ச்சரை வந்து வளர்க்க விடணும். அதில் போய் நம்ம ஏதாவது சொல்லி இன்டர்ஃபியர் பண்ணால் அந்த இட் வில் பி டெட்ரிமெண்டல் நாட் ஒன்லி டு த இண்டஸ்ட்ரி, ஜாப்ஸ் கேன் சஃபர், ஸ்டேட்டும் சஃபர் ஆகலாம். பட் நீங்கள் பல கருத்துக்கள் தெரிவித்தீர்கள் ஐடியை பற்றி. ஆனால் இன்னும் ஒரு கருத்து நான் ஒன்று தெரிவிக்க விரும்புகின்றேன். இது போல் மாநாட்டினால இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போவதில்லை. ஆனாக்க நம்ம இண்டஸ்ட்ரியல் growth is a constantly happening thing. பட் ஒரு எம்ஃபசிஸ் இதில் தமிழ்நாடு என்ன செய்யணும், அது நாளைக்கு மேபி டுமாரோ நிறையா பிரேக் அவுட் செஷன்ஸ் இருக்குது, அதில் செய்யலாம். ஹார்ட்வேர் ஃபோக்கஸ் வேணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலிகான் வேலி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா there is great emphasis on developing and manufacturing of computer hardware. தமிழ்நாட்டில் அதுக்கு இடம் இருக்குது, பவர் இருக்குது, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குது. அது வந்து அந்த இண்டஸ்ட்ரி அட்ராக்ட் பண்ண ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்று வந்து we will become a global player, number 1. number 2, we will also generate lot of employment. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரை போய் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எந்த இன்ஜினியரிங் போகணுன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணணுன்றான், ஐடி சர்வீசஸ் பண்ணணுன்றான். பட் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்கறதுக்கு ஹார்ட்வேர் இஸ் அ வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டியூ எம்ஃபசிஸ் அதுக்கு கொடுக்கணும். அது நாளைக்கு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்காட் ஹேஸ் பீன் அட்ரெஸிங் இட். அண்ட் இவென்ச்சுவலி வந்து தமிழ்நாடு வளரணும்னா ஐடி ஸ்பேஸில் we must, apart from doing whatever we are doing, we must become a manufacturing hub, and it is possible. We are always focused on automobiles, Detroit and சொல்கிறோம். Why don't we say that Tamil Nadu and principally Chennai can become the Silicon Valley of India? அதுக்கு தகுந்த முயற்சிகள், அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். I am sure eventually, because if இன்னைக்கு எல்லாரும் பேசுகிற சுந்தர் பிச்சை அங்கே போய் செய்தா ஏன் தமிழ்நாட்டிலே வந்து நம்ம செய்யக்கூடாதுன்றது தான் என்னுடைய விருப்பம். I hope that in the coming years we will be able to do that in Tamil Nadu. நிறைய இந்த மாநாடு குறித்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. தமிழக அரசு பெரிய அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் சிறு குறு நடுத்தர தொழில் நடத்துபவர்களாகட்டும், முக்கியமாக பொதுமக்களுக்கும் ஒரு சராசரியாக இருக்கிற ஒரு இளைஞனுக்கும் கூட இதன் மூலமாக என்ன கிடைக்கப் போகிறது என்கிற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஆனாலும் முதல் தொடக்கம் என்கிற வகையில் இதை இந்த மாநாடு என்பது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும், அடுத்த கட்ட நகர்வுகளுக்காக தொடர்ந்து வருகின்ற ஆண்டுகளில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் தொடரும் என்று எதிர்பார்க்கலாம். மீண்டும் ஒரு நேர்விட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து பேசிட்டு